ஒவ்வொரு தடவை இதை எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பும்போது எனக்கு நேரமே ஆயிடுது. என்ன நேரம் ஆகுது? ஊருக்கு போயிட்டு வரேங்கம்மா பொங்கலுக்கு. பொங்கலுக்கா? ஆமாங்கம்மா. உட்காரு. எனக்கு தரப்பாக்கியா? வா நீ வா. ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டேன். அதனால நீங்க இப்ப பிள்ளைங்கெல்லாம் நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். எங்க சித்தப்பா தான். சித்தப்பா? ஆமா. உட்காரு. எப்படி உனக்கு சித்தப்பா ஆவாங்க? உங்களுக்கு அண்ணன் மகனா எனக்கு சித்தப்பா தானே. அண்ணன் மகனா? ஏய் மாமே 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 சாரி சாரி மாமே மகனே எனக்கு. முதல் ஆரம்பமே கொலப்ரேஷன் தான். அப்புறமா வாடா வீடியோ உடனே வந்துட்டான். அவளுங்களை பார்த்தோன்னு அவளுக்கு ஆசை ஆகி போச்சாட்டு உடனே வந்துட்டான். சொல்லு என்ன வேலை சொல்லு. அதனால அரிசி 5 கிலோ அரிசி வாங்கி வச்சிருக்கேன். 1/2 கிலோ வெல்லம் வச்சிருக்கேன். வைக்க தெரியுமில்ல உங்களுக்கு பொங்கல். 5 கிலோ அரிசி 1/2 கிலோ வெல்லம். நான் இருந்தேன்னா நல்லா நிறக்க செஞ்சு கொடுத்துருவேன். எப்படி? தண்ணி வந்து வெல்லம் போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை நல்லா கழனி பிடிச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில அந்த அரிசியை போட்டுருங்க. கொதிக்கிற தண்ணியில தான் போடணுமா? ஆமா. ஐயா நாங்க பச்சையாவே போடுவோம். போட்டுட்டு அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வெல்லம் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே முழுசாவே போட்டுருங்க. அந்த ஹீட்லயே அதுவா கரைஞ்சிடும். இடிக்க கூடாது, முழுசாவே போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் அது கொதிக்க 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 அதுவே கரைஞ்சிடும். அவ்வளவுதான் பொங்கல் முடிஞ்சு போச்சு. வேற எது போடுறதில்ல? ஒரு ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் சாமி கேக்குது அவங்கள. அது நம்மளோட ருசிக்கு போட்டுக்கிறது. அது மாதிரி செய்யக்கூடாது. படைக்கும் போது சாமிக்கு செய்யும் போது. அப்படின்னா வெல்லம் கூட போடக்கூடாது. அதாவது சக்கரை பொங்கலுங்கிறதுனால இது வெல்லம் போட்டுதான் ஆகணும். சக்கரை பொங்கலுக்கு சக்கரை போடணும். நாங்க வெல்லம் போடுறோமே, அது என்ன பொங்கல்? இது வந்து பொங்கமா, அதனால அது அப்படியே இந்த இதுக்கு வந்து வெல்லம் அரிசி அவ்வளவுதான். இந்த ஏலஞ்சுக்க போடுறேன், திராட்சை முந்திரி போடுறேன் எல்லாம் போட்டுறாதீங்க. இவ்வளவுதான். 5 கிலோ அரிசி எங்க ரேக்ல வச்சிருக்கேன். சரி. 1/2 கிலோ வெல்லம் வச்சிருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு நல்லா நிறக்க செஞ்சு போடுங்க பிள்ளைங்களுக்கு. ஆமா, 10 பத்தாம ஆயிட போது. நீங்களும் சாப்பிடுங்க நல்லா. 5 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டு அதுக்கு பேர் சக்கரை பொங்கல், இனிப்பு பொங்கலாமா. அதை நான் வச்சு பிள்ளைங்களுக்கு ஆக்கி போடணுமா. பிள்ளைங்களாட்டி பொக்குன்னு போயிருமாமா. இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் காப்பு கட்டுவாங்க. கூளைப்பூ, ஆவாரம்பூ இதெல்லாம் வச்சு வேப்பந்தலையெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு போகி பண்டிகை. எதுக்கு தான் நம்ம போகி இன்னைக்கு நைட்டு எரிப்பாங்களா? பழைய துணி மணியெல்லாம் எரிச்சிட்டாங்களா? போகி காலையில அப்படின்னா என்னங்கம்மா? பழசு பட்டது ஆவாது போவதுதான் நடக்குது இல்லைங்களா? அது வந்து வீட்டுல இருந்து எரிச்சிருவாங்களா எடுத்துட்டு போய்? அப்படி எரிச்சு அப்படி கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பிறகு டவுனுக்குள்ள அப்படி போட்டு கொடுத்துருமோனா புகை மண்டலமா ஆகி போயிருந்து அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படி செய்யக்கூடாதும்பாங்க. என்னப்போ இன்னைக்கு வந்து ஏதோ இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல பழசு பட்டை. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு வந்து என்ன, நாளைக்கு வாச பொங்கல் வைப்பாங்க. வாச பொங்கல் இல்லாம வீட்லயே பொங்கல் வைப்பாங்க. உள்ளே கிச்சன்லயே. பாடாவதி சூரிய பொங்கல்ங்கிறது வாசல்ல தான் வைப்பாங்க. பொங்கல் எங்க எதுல வச்சாலும் பொங்கல் ஆக போகுது. எதுல வச்சாலும் பொங்கல் தான். வாசல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? சிமெண்ட் இதா இருந்துச்சுன்னா வாசப்படி இடிச்சு அதுல அடுப்பு வச்சு. இந்த பிளாட்ல தங்கி இருக்கிறவங்க எங்க கீழே இறங்கி வைப்பாங்களா? ஐயோ உன்னை யாரு புதுசு புதுசா கதை சொல்றீங்கம்மா. புதுசு புதுசா தான் எல்லாமே இருக்குது. ஏன் சித்தப்பா இந்த மாதிரியா செய்வாங்க? நானா அத்தை மாவுளுகளை 2 பேர்த்தையும் பொங்கலுக்கு வேகமா பேசுறேன். அத்தை மாவு 2 பேர்த்தையும் பொங்கலுக்கு அழைக்க வந்தமா. நேரத்தை வந்து பொங்கச்சீரெல்லாம் கொடுத்துட்டேன். காக்கல அரிசி, 50 பாசி பருப்பு, 2 வாழைப்பழம், 2 தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாம் கொண்டுட்டு வந்துருக்கேன். அதை நீயும் உங்க அம்மாவும் நல்லா காலை நீட்டி போட்டு கொட்டாயில உட்காந்து அடுப்பை வச்சு ஆக்கி நீங்களும் அங்க திங்க வேண்டியதான். அங்க கொண்டாந்து காய்க்கிற அரிசியா 2 தேங்காயா 2 வாழைப்பழமா உனக்கு சரியா 50 கிராம் பாசி பருப்பு வறுத்து வாயில கொட்டி மென்னு தின்னுட்டு போக வேண்டிய. கொஞ்சம் செஞ்சாலும் அவங்க சீருன்னு கொண்டு வராங்க பாருங்க. அது உங்களுக்கு கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயமா. நீங்க என்ன அப்படி யாருங்க கெதி கட்டு கிடக்காரன் எங்களுக்கு கொண்டாந்து தரத்துக்கு? இது வந்து பாக்குறவங்களுக்கு பெருமையா இருக்கும்ல. எங்க அண்ணன் வீட்டுல கொடுத்து அனுப்பிருக்காங்க எங்களுக்கு பொங்க சீரு. எங்க அண்ணன் கொடுத்து விட்டுருக்குது எங்களுக்கு பொங்க சீரு. அங்கேயே வச்சு பொங்கலா கொடுத்துட்டாங்களா? பொங்கலா இல்ல, எங்களுக்கு பொங்க சீரு கொடுத்து விட்டுருக்காரு எங்க அண்ணன். எங்க அண்ணி முந்தா நாள் தான் வர மாட்டேங்குதா வர மாட்டேங்குதா? இல்லம்மா, இது வந்து ஒரு பின்னதே இப்படிதான். ஆமா, இப்பதான் வளர்ந்துருக்கு. அன்னைக்கு நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ண சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் வளர்ந்தது. சீக்கிரம் நல்லா கட்டையா இருக்குது. ஏமா பழமொழி பழனிசாமி ஏதாவது ஒரு பழமொழி சொல்லு உங்களுக்கு. ஏன்னா பழமொழி சொல்லணும்னா அவ அழகுக்கு ஆட்டுக்கு வாழை ஆந்து வச்சிருக்கு. ஆமா, இதுக்கு மேல இருந்தா அது
இப்படி அடிக்கிட்டு அதனால என்ன சித்தப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க சாமி. அப்புறம் யாருக்கு எவ்வளவு சொல்ல மாட்டாங்க சாமி, யாருக்கு எப்படி முடி வளரணும்னு அவருக்கு தெரியாதா? அதனால உனக்கு தவந்தாப்புல இவங்களுக்கு எல்லாமே அன்னைக்கு முடி கம்மியா இருந்துச்சுன்னு இதா இருந்தாங்க. இன்னைக்கு என்னடா அதங்களும் இவ்வளவு வளர்ந்துருச்சு. கோயிலுக்கு கொம்ப வச்சதுனால வளர்ந்துச்சா? அந்த மாதிரி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப சொன்னாலம்மா அதை கேட்டே அவளுக்கு இருக்கும். எல்லாம் என்ன பண்றீங்க உறவுகளே? எல்லாரும் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. பொங்கல் வந்துருச்சு, வந்துட்டு தீபாவளிக்கு 2 மாதத்துக்கு வச்சு பொங்கல் வந்துருச்சுங்களா. இனி பொங்கல் தை பிறந்தா எல்லாத்துக்கும் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வீடு வேலையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் வெளியே கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. லாபரி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் திருமங்கலம் உங்கள் நாகரிக மாலா அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க எல்லாருமே. இப்போ இங்கே ஆதிரா நான் அப்புறம் தான் தனப்பாக்கி வந்திருக்கிறா, அவன் இருக்கிறா. அப்புறமா நிவி இருக்கிறா, என் பேத்தி நிவி இருக்கிறா. எல்லாருமே இருக்கிறவங்க மற்ற வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு நல்லா சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு கதவு நிலைக்கி பொட்டெல்லாம் வச்சுட்டு நைட்டு சாமி கும்பிடணும். நம்ம ஊர் சைடு நரணாளி கும்பிட்றதுன்னு சொல்லுவோம். படியில் அரிசி எடுத்து வச்சு தேங்காய் பக்கத்தில் வச்சு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கரும்பெல்லாம் வச்சுட்டு அதே அரிசி எடுத்து வச்சு கழனி பிடிச்சி காலையில் பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரி சாமி கும்பிடணும். எல்லாம் ஒவ்வொரு வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. சரி எல்லோரும் ஊருக்கு போயிடுவாங்க திடீர்னு. அப்போ இருக்கும்போது ஒரு வீடியோவாக எடுத்துக்கலாம் சொல்லி அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பொங்கலை எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லாருமே குறைவில்லா செல்வத்தோட சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழணும். தை பிறந்துச்சு அப்படின்னாவே வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தோட கஷ்டமும் எல்லாத்துக்கும் நீங்கி எல்லாருமே நல்லா இருக்கணும். என்ன சாமி? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும். நாங்கள் எல்லா கடவுள்கிட்டும் நாங்களும் வேண்டிக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா பொங்கல் அதுமா கோயம்புத்தூருக்கு 2 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாப்புல மாமன் மகன் வடிவேலு வந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓட்டமாக ஓடுறாரு. பிள்ளைங்க வரும்போது ஓடி போயிடுறேன் அப்படிங்கிறாப்புல. சரி 2 நாளைக்கு இங்கே இருந்துட்டால் போவேன் அப்படின்னு சொன்னால் என்ன தான் சொல்லுங்கள். கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு கிராமத்தை விட்டு இங்கே வந்துட்டு போனோம்னா எப்போ நம்ம ஊருக்கு போவோம்னு தான் தோணும். இங்கே பழகிட்டவங்களுக்கு அது தெரியறதில்லை. அவங்களுக்கு பழக்கம் இல்லாத அவங்க ஊருக்கு போகிறேன் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி இருந்தால் 2 நாளைக்கு இருக்க வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். போகிறேன்னு சொன்னவங்க போய் நம்ம என்ன பண்ண முடியும்? தனபாய்க்குன்னு சொன்னான் இருமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க மாட்டேங்கிறாரு. சரி நமக்கு 5 கிலோ அரிசி மிச்சம். என்ன சொல்கிறது? ஒரு நாளைக்கு இல்லைங்காமல் 5 கிலோ 1/4 கிலோ பருப்பு 1/2 கிலோ பருப்பு போட்டு சாம்பார் வச்சா தான் சாப்பிட்றேங்கிறாரு. 5 கிலோ அரிசி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா மலைப்பாம்பு ஏதோ முழுங்கி போட்டு நெளியிற மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு வீட்டில் அங்கிட்டு அலையிறது. கேட்டால் பழமொழியிலேயே எங்களை கொல்றது. சொல்லுங்கள். இப்போ ஊருக்கு வாங்கடி 2 பேரும் வாங்கடி ஒரே மாதிரி சீலை எடுத்து வச்சுருக்க 2 பேரும் கட்டிட்டு கட்டி சொல்லி கேட்டாங்க. காலையிலேயே ஓடி போய் ஒரே மாதிரி சேலைலாம் ஒன்றும் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி சத்தம் போட்டு இனி வாங்கிட்டு நாங்கள் சேலை வாங்கி கட்ட மாட்டோம்னு சொல்லி சத்தம் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்குது? பொங்கல் அதுமா எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. நல்லபடியாக எல்லாருமே மாட்டுப்பொங்கல் என்னைக்கு சாமி? நாளை மறுநாள். நாளைக்கு சூரிய பொங்கல்பாங்க. கிராமத்துலலாம் வாச பொங்கல்பாங்க. அதுக்கு தான் லாபம் எப்படி சொல்கிறான். அடுத்து மாட்டுப் பொங்கல் வைப்பாங்க. மாட்டுப் பொங்கல் தான் ரொம்ப இதா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மாட்டுப் பொங்கல் நாங்கெல்லாம் மாட்டுப் பொங்கல் தான். பசுமாடு இல்ல அப்படின்னு தான் நாங்க ஓட்டிட்டு போலான்னு வந்த உறவுகளே. யார பசுமாடு? உறவுகளே பசுமாடு இல்லங்கிறதுனால நம்ம எங்களை தேடிட்டு எரும மாடு வந்திருக்குது. வா பூசிட்டு அனுப்பலான்னு சொன்னா மாடு போறேன்னு. அந்த ஒரு நாள் மாட்டு பொங்கல் இன்னைக்கு தான் மாடு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்கு நம்மள குளிப்பாட்டுறாங்க, பெயிண்டிங் எல்லாம் பண்றாங்க கொம்புக்கு அப்படின்னு. அதனால உறவுகளே மறக்காம எல்லாரும் நல்லபடியா சாமியை கும்பிடுங்க. நாளைக்கு வீடியோ போடுவோம் நம்ம வீட்டுல இருக்கிறப்போ. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.